யாரா நீ? நான் ஏன்டா உன் கோர்ஸில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்கிறேன். நீங்கள் சந்தோஷமாக இருக்கும்போது உங்கள் கூட இருக்கணும்னு ஆசைப்படுறோம் இல்லைங்க. நீங்கள் நீ கஷ்டப்படுறீங்க தெரியுமா? உங்கள் கூட இருந்து உங்களை முன்னேற்றணும்னு ஆசைப்படுறவங்க நான் இந்த ராஜலக்ஷ்மி. நம்பி ஜாயின் பண்ணுங்கள். ஹாய் ஃபேமிலி, பிரேக்கிங் நல்லா இருக்கீங்களா? நான் ராஜலக்ஷ்மி பேசுகிறேன். இப்போ நீங்கள் பார்க்க போகிறது 8th ஸ்டாண்டர்டில் யூனிட் 4 கிளாஸ் நம்பர் 52 ப்ரோஸ் மை ரெமினிசன்ஸ். ரவீந்திரநாத் தாகூர் எழுதுறதுங்க. வாங்க பார்க்கலாம். When I returned home from the outset of my second voyage to England, my brother Jyotirindra and his sister-in-law were living in a riverside villa at Chandranagar, and there I went to stay with them. அதர் பார்த்தீங்கன்னாக்க செகண்ட் வயது முடிச்சுட்டு இங்கிலாந்துலேருந்து வராங்க. ஓகேங்களா, இங்கிலாந்துக்கு வராரு. அங்கே வந்து பார்த்திங்கனாக்கா அவங்க பிரதர் நம்ம வந்து ஜோதின்னு வச்சுப்போம். ஓகேங்களா, ஜோதிரேந்திரா இருக்கார். அவங்களோட சிஸ்டர்லாவும் இருக்காங்க. சரிங்களா, அவங்க வந்து ரிவர் சைட்லேருந்து வாழ்ந்துட்டுருக்காங்க சந்திரநகரில். அவங்க கூட சேர்ந்து இருக்கிறதுக்காக போயிருக்காரு. த கேஞ்சஸ் கேஞ்சஸ். ஓகேங்களா, அகெயின் தோஸ் ineffable days and nights, languid with joy, sad with longing, attuned to the plaintive babbling of the river along the cool shade of its wooded banks. ஓகேங்களா, இதுக்கான மீனிங்ஸ் போய் பார்த்துட்டு வந்துடுவோமா? ineffableனாக்க பியாண்ட் எக்ஸ்ப்ரெஷன், டூ கிரேட் டு பி எக்ஸ்ப்ரெஸ்ட். ஓகேங்களா, அதாவது நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன், அது வந்து எக்ஸ்ப்ரெஷனே கிடையாது, அந்தளவுக்கு இருக்குது அப்படின்றது தான். லாங்குவேஜ்னாக்கா மூவிங் ஸ்லோலி, பிளைன்டிவ்னாக்கா சவுண்டிங் சேட். ஓகேங்களா, ஸோ இப்போ உங்களுக்கு மீனிங் புரிஞ்சிருக்கும். அந்த கேன்சஸ் பார்க்கும்போது அவருக்கு வந்து ரொம்ப பல நைட்டு, பல காலைகள், பல காலை பொழுதுகள்லாம் அது கூட உட்காந்துருக்கும். ரொம்ப சந்தோஷமாக வந்துருக்குது, ரொம்ப சோகமான நிலைமை வந்துருக்குது, ரொம்ப சந்தோஷமான இருந்திருக்குது. ஓகேங்களா, இது எல்லாமே வந்து நினச்சி பார்க்குறாரு. திஸ் பெங்கால் ஸ்கை ஃபுல் ஆஃப் லைட், திஸ் சவுத் பிரீஸ், திஸ் ஃப்ளோ ஆஃப் த ரிவர், திஸ் ரைட் ராயல் லேசினஸ், திஸ் ப்ராட் leisure stretching from horizon to horizon and from green earth to blue sky. All these were to me as food and a drink to the hungry and thirsty. Here it felt indeed like home, and in these I recognized the ministrations of a mother. ஆக்சுவலாக அவர் அங்கே உட்காந்து பார்க்கும்போது, அந்த ஸ்கையை பார்க்கும்போது, அந்த தண்ணி, அந்த சவுண்டு, அந்த ப்ரீஸு, அது எல்லாம் பார்க்கும்போது அவருக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குதா. ஓகேங்களா, அதுதான் ரொம்ப வர்ணிச்சிருக்கிறாரு, வேறு ஒன்றுமே இல்லை. இதுதான் எனக்கு சாப்பாடு, இதுதான் எனக்கு தாகம் அப்படின்லாம் சொல்கிறாரு. மினிஸ்ட்ரேஷன்ஸ்னாக்க என்ன அர்த்தம்னாக்க த ஆக்ட் ஆஃப் ஹெல்பிங் ஆர் கேரிங். இது வந்து என்னுடைய தாய் வந்து என்னை எப்படி பார்த்துப்பாங்களோ அந்தமாரி இதை என்ன பார்த்துக்குது அப்படின்றாங்க. ஓகேங்களா, தட் வாஸ் நாட் ஸோ வெரி லாங் அகோ அண்ட் yet time has wrought many changes. Our little riverside nest, clustering under their surrounding greenery, have been replaced by mills which now dragon like everywhere rear here their hissing heads, belching forth black smoke. In the midday glare of modern life, even our hours of mental siesta have been narrowed. ஆக்சுவலாக என்ன சொல்கிறாங்கன்னா, எல்லா நேரம். ஓகேங்க, ஃபஸ்ட் மீனிங் பார்த்துருவோம். ப்ராட்னாக்க காஸ்ட், கிளஸ்டரிங்னாக்கா ஃபார்மிங் எ குரூப், பெல்ச்சிங்னாக்கே டு லெட் ஏர் கம் அப், வெரிட்டபிள்னாக்கா மோர் எக்ஸைட்டிங், கேர்னாக் க்ளோத்ஸ். இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பட் ஆனால் அது வந்து ரொம்ப நாள் வந்து இது வந்து நீடிக்கலை. அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அந்த ரிவர் இருக்குல்ல, அந்த ரிவர் சைடு வந்து பார்த்திங்கனாக்கா நிறைய மில்ஸ் வந்துருச்சு, அங்கே வந்து பிளாக் ஸ்மோக் இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மாடர்ன் லைஃப்க்கு வந்து பார்த்திங்கனாக்கா நிறைய நம்மளுக்கு வந்து மென்டல் இஷ்யூஸ் மாதிரி தான் க்ரியேட் ஆகுது. நம்ம நார்மல் லைஃப் செட் வந்து கொடுக்கல அப்படின்ட்டு தான் இங்கே சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, மேபி திஸ் இஸ் ஃபார் த பெட்டர், பட் ஐ ஃபார் ஒன் கேனாட் அக்கௌண்ட் இட் ஹோலி டு தி குட். இது எல்லாமே நான் நல்லதுக்கு நான் எடுத்துக்கல இந்தமாரி அப்படின்றாங்க. These lovely days of mine at the riverside passed by like so many dedicated lotus blossoms floating down this sacred stream. அந்த லோட்டஸ்லாம் அவர் அங்கே பார்ப்பாராம். அவருடைய நல்ல காலங்கள்ன்றது அது ரிவர் சைட் இருக்கும்போது தான் சொல்கிறது. ஓகேங்களா, சம் ரெய்னி ஆஃப்டர்நூன்ஸ் ஐ ஸ்பெண்ட் இன் ஏ வெரிட்டபிள் ஃப்ரென்சி சிங்கிங் அவே ஓல்டு வைஷ்ணவா சாங்ஸ் டு மை ஓன் டியூன்ஸ். வைஷ்ணவ சாங்ஸ்லாம் இவரோட டியூனை போட்டு மாதிரி பாடி பார்ப்பாராம் அந்த டைமெல்லாம். அக்கம்பனிங் மை செல்ஃப் ஆன் ஏ ஹார்மோனியம். ஆன் அதர் ஆஃப்டர்நூன்ஸ் we would drift along in a boat, my brother Jyotirindra accompanying my singing with his violin,
அவங்க பிரதர் வந்து வயலின் வாசிக்க, இவர் வந்து பாட்டு பாட அந்த மாரி தான் போயிட்டு இருந்தோம் அந்த டைமில், மதிய நேரத்தில். And as beginning with the Puravi 50, we went on varying the mode of our music with the declining day. We saw on reaching a Behaga 50, the western sky closed the doors of its factory of golden toys, and the moon on the east rise over the fringe of trees. இது பாருங்கள், இந்த இமேஜ் கொடுத்துருவாங்க பாருங்கள். இந்தமாரி அவங்க வந்துட்டு பாட்டு பாடிக்கிட்டு மியூசிக் பண்ணிட்டு போயிட்டுருப்பாங்களாம். ஓகேங்களா, அந்த புறவி சாங்ஸ் பற்றி தான் பேசியிருக்காங்க. Then we would drove back to the landing steps of the villa. திரும்ப அவங்க வந்து அந்த இதில் ஆற்றுல போயிட்டு வந்து திரும்ப வந்துடுறாங்க அவங்க வில்லாக்கு. Seat ourselves on a quilt spread on the terrace facing the river. அந்த ரிவரை பார்த்த மாதிரி உட்காந்துப்பாங்களாம். By then a silvery peace rested on both land and water. Hardly and boats were boat. The fringe of trees on the bank was reduced to a deep shadow, and the moonlight glimmered over the smooth flowing stream. ஆக்சுவலாக அந்த ஈவினிங் டைம் வந்து பார்த்திங்கன்னா வந்து உட்காந்து பார்ப்பாங்க டெரஸ்லேருந்து பார்க்குறப்ப அந்த இடமே ரொம்ப அமைதியாக இருக்குமா, அந்த ஷேடோலாம் போயிடுமா, தண்ணி பார்க்கவே ரொம்ப இந்த நிலா வெளிச்சம் ஸ்டார் வெளிச்சம் அப்போ ரொம்ப அழகாக இருக்குமா. The villa we were living in was known as Moran's Garden. இவங்க வாழ்ந்த இடம் வந்து Moran's Garden. A flight of stone flagged steps led up from the water to a long, broad veranda which formed part of the house. The rooms were not regularly arranged, nor all on the same level. Some had to be reached by short flights of stairs. The big sitting room overlooking the landing steps had stained glass windows with colored pictures. அவங்க வீடை பற்றி சொல்கிறாரு. அவங்க இருக்கிறது வந்து மோரான்ஸ் கார்டன் அந்த வில்லா. ஓகேங்களா, எல்லாமே ஒரே மாதிரிலாம் இருக்காது, எல்லாமே கொஞ்சம் வந்து டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். ப்ராட் வெரண்டாலாம் இருக்குமா, ஸ்டோன் ஃப்ளாக் இருக்குமா, ஸ்டோன்லாம் வச்சுருப்பாங்களா ஸ்டெப்ஸில். ஒரு வில்லா அப்படி இருக்கும், சும்மா கிராண்ட் அப்படி நினச்சிப்பாங்க. அதே மாதிரி தான் அவங்க சொல்கிறாங்க. ஓகேங்க, ஒன்றும் பெருசாக சொல்ல. One of the pictures was of a swing hanging from a branch half hidden in dense foliage, and in the checkered light and shade of this bower, two persons were singing, and there was another of a broad flight of steps leading into some castle-like palace up and down, which men and women in festive garb were going and coming. When the light fell on the windows, this picture shone wonderfully, seeming to fill the riverside atmosphere with holiday music. Some faraway, long-forgotten revelry seemed to be expressing itself in silent words of light. The love thrills of the swinging couple making alive with their eternal story of the woodlands of the river bank. ஆக்சுவலாக என்ன சொல்கிறாருக்கா, அங்கே வந்து ஒரு பிக்சர் இருக்குதாங்க. அந்த பிக்சரில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 2 பேர் இருக்காங்க, 2 பர்சன் இருக்காங்க. அவங்க வந்து ஒரு ஊஞ்சல் ஆடிட்டுருக்குறாங்க. அங்கே வந்து ஒரு பசுமையான நிலம் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னாக்கா அங்கே வந்துட்டு ஒரு ஃபெஸ்டிக் கர்ப் அப்படின்றது என்னன்னாக்கா ஒரு நம்ம இது சொல்லுவாங்கள்ல கோட்டை, அங்கே வந்து அழகான ஒரு கோட்டை இருக்குது. இந்தாண்ட ரிவர் சைடு இருக்குது. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப அழகாக இருக்குது, அது பார்க்கறதுக்கு அவ்வளோ அருமையாக இருக்குதான். சரிங்களா, அவங்க 2 பேரும் பாட்டு பாடிக்கிட்டே அந்த ஸ்விங் அதில் வந்து விளாண்டுருக்கும்போது அவங்களுடைய அந்த லவ், அந்த அன்பு, அந்த பாசம் அதில் வந்து ரொம்ப அருமையாக தெரியுது அப்படின்றதெல்லாம் அவங்க வந்து ஸ்விங் பண்ணியிருக்காங்க. த டாப் மோஸ்ட் ரூம் ஆஃப் தி ஹவுஸ். ஓகேங்களா, அந்த ரூம்லேயே அங்கே இருக்கிறதுலே வந்து டாப் மோஸ்ட் ரூம் தான் வந்து இவரோட ரூமா. ஓகேங்களா, அங்கே தான் இவர் வந்து போயம் எழுதி வரான். அங்கேருந்து பார்த்தீங்கன்னாக்கா சரௌண்டிங் ட்ரீஸு, ஓப்பன் ஸ்கை எல்லாமே பார்க்க முடியும். ஈவினிங்கில் சாங்ஸு அங்கே தான் வந்து எல்லாமே எழுதுவார் போல். ஓகேங்களா, ஸோ அந்த ஸ்பேஸ் ஆஃப் க்ளவுட்ஸ் அங்கே தான் நிம்மதியாக தூங்குவார். அவரோட ஹோமே அங்கே தான் இருக்குது, அந்த கோஷ்டி. ஓகேங்களா, ஸோ இவரை பற்றி பார்த்துருவோம். ஸோ ரவீந்திரநாத் தாகூர் பார்த்தீங்கன்னா 1861 1941 வரை இருந்திருக்காரு. நோபல் ப்ரைஸ் வின்னிங் பெங்காலி போயட், ஆத்தர், ஃபிலாசபர், ஆர்டிஸ்ட் அண்ட் எஜுகேட்டர். wrote Geetanjali 1912. My Reminiscences was written and published in his 15th year, shortly before he started on a trip to Europe and America for his failing health in 1912. It was in the course of this trip that he wrote for the first time in the English language for publication. Okay, so இதெல்லாம் மீனிங் பார்த்துட்டோம். இல்லை வேறு என்ன இருக்குன்னு பார்த்துருவோம். ஒக்கேபுலரி கொடுத்துருக்காங்க, ஜஸ்ட் அப்படி தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, இதில் பிளெண்ட்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. A blend word or a blend is a word formed from parts of 2 or more other words. சரிங்களா, பைனரி ப்ளஸ் டிஜிட்னாக்க பிட்டுன்னு சொல்லலாம். பிரேக்ஃபாஸ்ட் ப்ளஸ் லஞ்ச்னாக்க ப்ரன்ச் அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் கண்டிப்பாக தெரியும், கண்டிப்பாக கேட்பாங்க. இது ஃபுல்லாக மனப்பாடம் கூட பண்ணிக்கணும், தப்பு கிடையாது. இடியம்ஸ் என்னன்னு பார்ப்போம். An idiom also called idiomatic expression is an expression or word or phrase that has a figurative meaning conventionally understood by native speakers. This meaning is different from the literal meaning of the idioms
individual elements. In other words, idioms does not mean exactly what the words say. They have our hidden meaning. இடியம்ஸ்னாலே உங்களுக்கு வந்து ஒரு ஹிடன் மீனிங் இருக்கும். அவங்க என்ன சொல்கிறீங்களோ அதுதான் மீனிங் கிடையாது. கிக் த பக்கெட் அப்படின்றது என்னது, பக்கெட் இட்டி தான் நடத்துமா? கிடையாதுங்க. இதோட இது பார்த்தீங்கன்னாக்கா the meaning of the expression is different from the literal meaning or definition of the word of which it made. The meaning is used figuratively to die. Here are some interesting idioms. நாங்கள் பார்க்கலாம். ஃபுட் idioms பற்றி பார்ப்போம். பேட் egg, a dishonest or ill behaved person. He was a bad egg. ஓகேங்களா? அதாவது அவன் வந்து நல்ல மனுஷன் கிடையாது அப்படின்றத சொல்லுவாங்க. a piece of cake அப்படின்றப்ப a task that can be accomplished very easily. இங்கிலீஷ் இஸ் a piece of cake. இங்கிலீஷ் படிக்கணும் ஒரு கேக் சாப்பிட்ற மாதிரி தான் அப்படின்ற மாதிரி. ஓகேங்களா? அதுமாரி இந்த இடியம்ஸ்லாம் நோட் பண்ணிக்கோங்க. ஸ்போர்ட் இடியம்ஸ்லாம் இதான் ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிளுக்கு கூட பார்த்தா உங்களுக்கு புரிஞ்சிடும். ஓகேங்களா? கலர்ஸ் பேஸ் பண்ணி அனிமல் இடியம்ஸு. ஓகேங்களா? வேறு என்ன இருக்குது முக்கியமானது? 2 minutes ஸ்பீச்லாம் வேணாம், ரைட்டிங் வேணாம், எல்லாம் தேவையில்லை. கிராமர் பார்ப்போம். கன்ஜங்ஷன்ஸ் கனெக்டர்ஸ் அப்படின்னு என்னென்னு பார்ப்போம். கனெக்டர் இஸ் a word or phrase that joins 2 sentences or group of words together. நம்ம ஆல்ரெடி பார்த்த கன்ஜங்ஷன்ட்டு அதாவது ஒரு 2 சென்டென்ஸ் ஆகட்டும் இல்லை 2 குரூப் ஆஃப் வேர்ட்ஸை சேர்க்கறதுக்கு தான் கன்ஜங்ஷன்ஸ் இல்லை கனெக்டர்ஸ் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஓகேங்களா? கோஆர்டினேட்டிங் கன்ஜங்ஷன்ஸ் லிங்க்ஸ் 2 or more words, clauses, phrases or sentences of equal importance. ஓகேங்களா? சம் காமன் கோஆர்டினேட்டிங் கன்ஜங்ஷன்ஸ் ஆர் கன்ஜங்ஷன் என்னென்னு தெரிஞ்சிட்டாலும் அதுக்கான மீனிங் தெரிஞ்சாலும் உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். அண்டு, பட்டு, ஆர், தேர்ஃபோர், as well as, to, else, otherwise, still, yet, while, however, so, consequently, for, இதெல்லாமே. She ran fast and won the race. அவள் வேகமாக போனதால் அந்த ரேஸ் ஜெயிச்சிட்டா. Subordinating conjunction are the words that links a dependent class to an independent class. ஓகேங்களா? The bus had left before he came. Some common subordinating conjunctions கொடுத்துருக்காங்க பாருங்கள். After, as, until, unless, when, whenever, as soon as if, as though, because, before, even if, even though, if, since, so that, though, till, where, wherever, whether, while, why. இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா சபார்டினேட்டட் கன்ஜெக்ஷன் சொல்லுவாங்க. ஸோ மேலே நம்ம என்ன பார்த்தோம், கோஆர்டினேட்டிங் கன்ஜெக்ஷன் என்னன்னு பார்த்தோம், இங்கே சபார்டினேட்டிங் கன்ஜெக்ஷன் பார்த்துருக்கோம். A correlative conjunction is a type of conjunction that functions in a pair. இது பேராக தான் வேலை செய்யணும்னு சொல்லியிருக்காங்க. either or, both and, neither nor, not only but also, such as, such that, so as so, no sooner than, rather than, whether or. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சொல்கிறாங்க. I am not only a singer but also a musician. நான் பாட்டங்கன்னு மட்டும் இல்லை, நான் ஒரு மியூசிஷியன் கூட அப்படின்றாங்க. ஸோ அதுக்கப்புறம் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க, ஜஸ்ட் ட்ரை பண்ணி பாருங்கள். அதை நீங்கள் படித்தாலும் ரொம்ப சிம்பிளாக புரியும் உங்களுக்கு. சென்டென்ஸ் பேட்டர்ன் பார்ப்போம். A group of words which gives complete sense is called a sentence. சரிங்களா? அதாவது ஒரு முழு மீனிங் கொடுத்துச்சுன்னா அது சென்டென்ஸ். The basic sentence patterns are given below. இதாங்க பேசிக்கான ஒரு 6 டைப் இருக்குது. SV, SVO, SVC, SVOC, SVIOTO, SVDOIO. சப்ஜெக்ட் வெர்பு, சப்ஜெக்ட் வெர்பு ஆப்ஜெக்ட்டு, சப்ஜெக்ட் வெர்பு காம்ப்ளிமெண்ட்டு, சப்ஜெக்ட் வெர்பு ஆப்ஜெக்ட் காம்ப்ளிமெண்ட்டு, சப்ஜெக்ட் வெர்பு இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட் டைரக்ட் ஆப்ஜெக்ட்டு, சப்ஜெக்ட் வெர்பு டைரக்ட் ஆப்ஜெக்ட் இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட். இதான் சைல்டு லவ்ஸ், ஐ பிளே ஹாக்கி, ஹீ இஸ் ஸ்மார்ட், ஐ பெயிண்டட் த கார் ப்ளூ, மை ஃபாதர் ப்ரெசென்ட் மீ அ வாட்ச், ஷீ கேவ் மனி டு த புவர். இதுமாரி எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க. சப்ஜெக்ட் நான் பார்ப்போம். To get subject, ask the question who before the verb. It consists of nouns or pronouns and occurs before a verb. ஒரு செயல் நடந்துட்டுருக்குன்னா அந்த செயல் யார் செஞ்சாங்க, அது நவுனாக இருக்கலாம், ப்ரொனவுனாக இருக்கலாம். நவுன்னா இப்போ ஒரு பேர் சொல்கிறது. ஓகேங்களா? இதே வந்து ப்ரொனவுனாக்கா ஷீன்னு சொல்லுவோம், இல்லை ஹீன்னு சொல்லுவோம். ஓகேங்களா? அதுதான் அது வந்து குறிக்கிறது தான் வந்து சப்ஜெக்ட்ன்ட்டாங்க. இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ரைட்டுங்களா? வெர்ப், வெர்ப்னா ஒரு ஆக்ஷன். A verb shows an action or activity or work done by the object. ஓகேங்களா? ஒரு ஆக்ஷனை குறிக்கலாம், ஒரு செயலை குறிக்கலாம். அதாவது ஒரு சப்ஜெக்ட் சொல்லலாம், சப்ஜெக்ட்டுங்கிற ஒரு வேலை செஞ்சுருப்பாங்க, அது சொல்ல இருக்கலாம், அது செஞ்சு முடிஞ்சது சொல்லலாம். இட் ஆல்சோ டெல்ஸ் த ஸ்டேட்டஸ், இப்போ என்ன நடந்துட்டுருக்குன்னு சொல்லலாம். டு கெட் வெர்ப், ஆஸ்க் வாட் டஸ் த சப்ஜெக்ட் டு. சப்ஜெக்ட் என்ன செய்யுது, அந்த மனுஷன் இல்லை அந்த மனுஷி என்ன செய்கிறாங்க. ஓகே, ஜெம்ஸ் ரோட்டி லெட்டர். வாட் டிட் ஜெம்ஸ் டூ, இங்கேருந்து எழுதுகிறாங்க. புரியுதுங்களா? ஹீ இஸ் எ டாக்டர், த பேபி இஸ் கிரைங், பேபி என்ன பண்ணுறது, அழுகுது. அதான் வெர்பு. ஆப்ஜெக்ட், டு கெட் த ஆப்ஜெக்ட் ஆஸ்க் த கொஸ்டின் வாட் ஆர் whom. வாட் இஸ் ஃபார் திங்ஸ், அதாவது உயிரற்ற பொருளுக்கு நம்ம வாட்னு யூஸ் பண்ணுவோம், உயிருள்ளவங்களுக்கு நம்ம whomனு யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா?
பர்சன்ஸ் மேபி நவுன்ஸ் ஆர் ப்ரொனவுன்ஸ். இதாங்க ஆப்ஜெக்ட். ஹீ பாட் எ பென். ஹீ ஹேண்டில்ஸ் த கம்ப்யூட்டர். ஐ சா ஹிம். நான் அவனை பார்த்தேன். யாரை பார்த்தேன்? ஹிம்ன்றது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆப்ஜெக்ட்டுங்க. ஹீ ஹேண்டில்ஸ் த கம்ப்யூட்டர். அவன் என்ன பண்ணுறான்? ஹீன்றது ஒரு ப்ரொனவுன் தான், புரியுதுங்களா? இங்கே இன்னொரு பொருளை பற்றி பேசுகிறோம். அது ஒரு ஆப்ஜெக்டாக இருக்கலாம், இல்லைனாக்கா நம்ம வந்துட்டு ஒரு உயிருள்ள பொருளாக கூட இருக்கலாம். அங்கே வந்து அவர் கம்ப்யூட்டரை ஹேண்டில் பண்ணுறாரு. ஓகேங்களா? டைரக்ட் ஆப்ஜெக்ட்னா என்னென்னு பார்ப்போம். டைரக்ட் ஆப்ஜெக்ட் ஆன்சர்ஸ் த கொஸ்டின் வாட். ஐ லைக் அனிமல்ஸ். ஓகேங்களா? அதாவது டைரக்ட் ஆப்ஜெக்ட் ரொம்ப சிம்பிளுங்க. நீங்கள் வாட்னு ஒரு கொஸ்டின் கேட்டிங்கன்னா அதுக்கு டைரக்டான ஆன்சராக இருக்கும். இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட்னாக்க ஆன்சர்ஸ் த கொஸ்டின் ஹூம். ஐ கேவ் ரோசி எ பென். புரியுதுங்களா? ஐ கேவ் ரோசி எ பென். இப்போ ரொம்ப சிம்பிளாக புரிஞ்சுக்கோங்க. டைரக்ட் ஆப்ஜெக்ட் வந்து என்னது? வாட் அப்படின்றதுக்கு பதில் சொல்லுது. ஓகேங்களா? இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட் அப்போ வந்து ஹூம் அப்படின்றதுக்கு பதில் சொல்லுது. இவ்வளோதான் மேட்ரு. ஓகேவா? வாட்ன்றது உயிரற்ற பொருளுக்கு வரும். ஹூம்ன்றது உயிருள்ள பொருள்களுக்கு, உயிருள்ள மனிதர்களுக்கு அந்த மாதிரி விஷயத்துக்கு வரும். ஓகேங்களா? காம்ப்ளிமெண்ட்றது என்ன பார்ப்போம். The words required to complete the meaning of a sentence are called complement. அதாவது இப்போ சென்டென்ஸ் இருக்குது, அது வந்து இந்த காம்ப்ளிமெண்ட் இது இல்லைன்னாக்கா அந்த மீனிங்கே இல்லாமல் இருக்கும். ஹீ இஸ் அப்படின்னா விட்டுட்டோன்னு அர்த்தம், மீனிங்கே இல்லைல்ல. அவர் டென்டிஸ்ட்டு, அவர் டாக்டரு. ஹீ இஸ் எ டாக்டர், ஹீ இஸ் எ டென்டிஸ்ட், ஹீ இஸ் எ மியூசிஷியன். அந்த மியூசிஷியன் சொன்னால் அந்த சென்டென்ஸே கம்ப்ளீட் ஆகுதுல்ல, அதுதான் காம்ப்ளிமெண்ட்டு. ஹீ நேம் த பாய். என்னென்னு பேர் வச்சா? பேர் சொன்னால் தானே. ஜான் அப்படின்னா அந்த ஜான் தான் காம்ப்ளிமெண்ட்டு. ஓகேங்களா? ஆப்ஜெக்ட் காம்ப்ளிமெண்ட் ஆன்சர்ஸ் ஃபார் த கொஷின்ஸ் ஹவு ஆஸ்க்ட் ஆன் தி சப்ஜெக்ட். ஹவுன்றது பதில் கொடுக்கணும். He painted the car blue. How did he painted the car? Here the word blue answers for the question how. அவ்வளோதான். எக்ஸாம்பிள் தான் கொடுத்துருக்காங்க. இல்லை அர்ஜென்ட் ஏன்னா என்னன்னு பார்ப்போம். டு கெட் அர்ஜென்ட் ஆஸ்க் த கொஷின் வேர், ஹவு, வென் ஆர் ஒய். இந்த நாலு ஞாபகம் வச்சுக்கணும். வேர், ஹவு, வென் ஆர் ஒய். ஓகேங்களா? வேர்னானது பிளேஸு, ஹவுனானது ஒரு மேனரை குறிக்கிறது, வென்னானது டைமை குறிக்கிறது, ஒய்னாக்க ரீசன் குறிக்கிறது. இதை மட்டும் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா சப்ப மேட்ரு. SBIODO அர்ஜென்ட்டு காம்ப்ளிமெண்ட்லாம். ஹியர், தேர், எவ்ரிவேர், இந்த ஸ்கை, அட் ஹோம், இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வேறு ஒரு பிளேஸை குறிக்கிறத வச்சுனாக்கா அது அர்ஜென்ட்டு. ஹவு, பை பஸ், பஸ் மூலிமா வந்தேன், சைக்கிள் மூலிமா தான், த்ரூ எஃபர்ட்ஸ், பை மிக்சிங், பை ஹார்ட் ஒர்க், ஒரு மேனரிசம் குறிக்கிறது இல்லை, மேனர். ஓகேங்களா? இது வந்து பார்த்திங்கனாக்கா ஹவுக்கு ஆன்சர் கொடுக்குது. இது அர்ஜென்ட்டு தான். வென் ஒரு டைமுக்கு இருக்குது. நவ், லேட்டர், ஆஃப்டர் 2 years 2 வருஷம் கழிச்சு. வென் யங், நான் சின்ன பையனாக இருக்கும்போது. இந்த மார்னிங், காலையில், இது மாதிரி ஒரு நேரத்தை குறிக்கிறதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அர்ஜென்ட்டு தான். ஒய் ரீசனுக்கு வந்து டியூ டு கோல்டு, எனக்கு சளி பிடிச்சதால, த்ரூ ஃப்ளட்ஸு, அண்டர் கம்பல்ஷன், கேர்ஃபுல்லி, இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அர்ஜென்ட் வந்துடும். இப்போ நீங்கள் இதுக்கெல்லாம் ஆன்சர் ட்ரை பண்ணிங்கன்னா சப்பையாக இருக்கும். ஓகேங்களா? ரொம்ப சிம்பிள். கிராமர்லாம் ரொம்ப ஈஸிங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். பை ஃப்ரம் டேக் ஆல் தி பெஸ்ட்.